சரி, இன்னைக்கு பாரு டாபிக் பார்த்தீங்கன்னா காதல். சரியா? உண்மை காதல் அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது உண்மை காதல் என்பது இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் கிடையாது. எப்படி இருந்தாலும் நீ தான் அழகு அப்படின்னு சொல்கிறது. ஸ்டேட்டஸ் போட்டு ஷோ பண்ணுறது கிடையாது. சைலன்ஸாக கூடவே இருக்கிறது தான். நான் நீ அப்படின்ற வார்த்தைகள்லாம் அழிஞ்சு நாம் அப்படிங்கிற ஒரே சொல்லில் கரைவது தான். கஷ்டம் வந்தால் கைவிடாது அவங்களுக்காகவே உருகிறது. சரிங்களா? காய்ச்சல் வந்தால் கஞ்சி வைக்கும். சரிங்களா? தோல்வியில் தோல் கொடுக்கும், வெற்றியில் விசில் அடிக்கும். குறைகளை எண்ணி வெறுக்காது, குணங்களை பார்த்து ரசிக்கும். சண்டை போட்டாலும் சரி, சாப்பிட்டியான்னு கோவத்துலேயும் கேட்கும். தூரம் இருந்தாலும் நெருக்கம் குறையாது. வருஷம் ஆனாலும் வாசம் மாறாது. முகம் சுருங்கினாலும் மனசு சுருங்காது. அதுதான் உண்மையான காதல். அதாவது வெறும் ஐ லவ் யூ சொல்கிறாங்கல்ல, அது கிடையாதுங்க. ஐ வில் பி தேர் ஃபார் யூன்னு சொல்கிறதுல அதுதான் உண்மையான காதல். சரிங்களா? சரி, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் பாய்ஸோட காதல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். சரியா? முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவப்பில் ஒரு ஃப்ளாக் இருக்கா, இதுக்கு பேர் தான் ரெட் ஃப்ளாக். இதான் ட்ரெண்டிங், நம்பர் 1 ட்ரெண்டிங். அதாவது லவ் பண்ணுறேங்கிற பேரில் தப்பு செஞ்சால் சாரி கேட்க மாட்டான். ஃபோன் பாஸ்வேர்டு சொல்லு, பார்க்கணும் மொபைலை, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாத அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ரெட் ஃப்ளாக். ஓகேவா? நம்பர் 2 பார்த்தீங்கன்னா லவ் பாம்பிங். முதல்ல உச்சத்தில் ஒரு பொண்ணு தான் பெருசுன்னு எல்லாம் தூக்கி வைக்கிறது. அப்புறம் நீ தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போடுவாங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா என் உலகமே நீதான்னு சொல்லுவான். 4வது நாள் சீனில் போனா போ அப்படின்னு விட்டுருவாங்க. 3வது வகையான காதல் பாய்ஸ் காதலில் பாருங்கள், மணி கேட்குற காதல் தான். சரியா? சரி, ரீசார்ஜ் பண்ணுறியா, பைக் இஎம்ஐ கட்டு, ஒன்றா டைம் தான். சரியா? இதெல்லாமே யார் கேட்குறாங்க? பாய்ஸா கேர்ள்ஸா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணணும், பைக் இஎம்ஐ கட்டணும், 1 hour ஒரு டைம் தான். இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. காதலுக்காக காசு கேட்டால் அது காதலா? கண்டிப்பாக அது காதல் இல்லை, அது ஒரு கடன். சரியா? யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 10,000 கூட, ஒரு 9,000 கூடன்னு சொல்லிட்டு கேட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு இது கூட உதவி செய்ய மாட்டியா? இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அப்படி இருக்கவே கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லுவோம். சிச்சுவேஷன்ஷிப்னால் என்ன? அது என்ன சிச்சுவேஷன்? நல்லா கேட்டுக்கோங்க. தருணங்கள் வருது இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகையான காதல். எப்படி அப்படின்னா, காதலி கிடையாது, ஃப்ரெண்டு இல்லை. சரியா? நடுவில் தொங்க விட்டுருவான். நீ என்னோடய லவ்வரும் கிடையாது, என் ஃப்ரெண்டும் கிடையாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு லைஃப்பில் உட்கார வச்சுருவாங்க. பேர் இல்லாத ஒரு உறவு. ஆனால் இதில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு வலி மட்டும்தான் மிஞ்சும். சரி, இந்த பாய்ஸோட காதலும் கேர்ள்ஸோட கனவும் எப்படி இருக்கும்? இவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான்ல, அந்த காதல் 2 மாதம்தான். ஆனால் கேர்ளோட காதலை பார்த்தீங்கன்னா அவள் டிகிரி வந்து 4 வருஷம். எது முக்கியம்? இந்த 2 மாத காதலா இல்லை 4 வருஷம் டிகிரியா? சரியா? ஸோ இதுக்கு ஒரு தீர்வு வேணுமா? எம்பவர்மெண்ட்டில் ஒவ்வொரு உமனும் ஒரு பாய் வந்து உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஓகே பண்ணணுமா? என்ன பண்ணணும்? ஒரு எம்பவர் உமன்ட்னா நீங்கள் எப்படி வந்து அந்த பாய்ஸ் காதலை வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா? ரெட் ஃப்ளாகில். சரியா? நீங்கள் யாரும் ஏமாறக்கூடாது. இன்றைக்கி உள்ள ட்ரெண்டிங்கில் பாய்ஸ் ஏமாறுறது இன்னொரு விஷயம், கேர்ள்ஸ் ஏமாத்துறது இன்னொரு விஷயம். ஆனால் இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, பாய்ஸ் காதல் இன்றைக்கி எப்படி இருக்குது? என் பைக் கட்டு, இஎம்ஐ பில் கட்டு, இப்போ ட்ரெண்டிங்லாம் ஏமாற்றிட்டுருக்காங்க, பொண்ணுங்களும் ஏமாந்துட்டுருக்காங்கல்ல. அதை தான் எம்பவர்டு உமனில் அதுக்குரிய தீர்வாக நீங்கள் எம்பவர்டு உமனாக உங்கள் காதல் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிதா? நன்றி.